தாவேகால புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மூவருமே ஜான் ஆரோக்கியசாமி மேல செம்ம வருத்தத்திலையும் கடுப்புலையும் இருக்கிறத நம்ம முன்னாடியே டிஜிட்டல் திண்ணையில சொல்லியிருந்தோம். விஜயும் மதுரை மாநாடு முடிஞ்சவுடன் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா அந்த மேடையில பேசுறதுக்கே வாய்ப்பு வாங்கணும்னா சண்டை போட வேண்டியது இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டா எப்படி? இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? நான் ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்கேன், அந்த மரியாதை கூட எனக்கு இல்லையா? ஏண்டா இந்த கட்சிக்கு வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப விரக்தியா இருக்கு அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்கிறாராம். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அருண்ராஜ், நான் எவ்வளோ பெரிய பதவியை விட்டு வந்திருக்கிறேன், நான் தான் கொள்கை பரப்பு செயலாளர். ஆனால் எனக்கு தெரியாமலேயே ஏன் சம்பந்தப்பட்ட கூட்டங்களை எல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி தான் நடத்துகிறாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என்ன மாதிரி அவமானப்படுத்தணுமோ எல்லாம் செய்கிறாரு. என்கிட்ட பேசும்போதையும் அப்படி தான் நடந்துக்கிறாரு. இத்தனைக்கும் நான் தான் தளபதி கிட்ட ஜான் ஆரோக்கியசாமியை அறிமுகம் செஞ்சு வச்சேன். என்னால் தளபதி விஜய்க்கு ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி இப்போ என்னையே காலி செய்ய பார்க்குறாருங்க அப்படின்னு பொங்கி இருக்கிறாரு. இவங்க 2 பேர் கதை இப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து கூட இருக்கிற புசி ஆனந்தும் என்னமோ நான் தனியாக கூட்டம் சேர்க்கிறேன்னு தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருக்கிறாரு ஜானு. கட்சி பசங்க ஆர்வத்தில் ஏதோ செய்கிறாங்க, ஒவ்வொன்றுலையும் தலையை நுழைக்கணுமான்னு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அதையே சாக்கா வச்சு சிண்டு முடிச்சிடுற வேலையெல்லாம் பார்க்குறாரு. இவர் பேச்சை கேட்டு என் மேலே தலைவர் கூட கோவப்பட்டாருங்க அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாராம். சரி, தன்னை சுற்றி தூண் மாதிரி நிற்கிற இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நாளை இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாராம் விஜய். இப்படி பஞ்சாயத்து கூடுற நேரத்தில் விஜயுடைய அப்பா டைரக்டர் S.A. சந்திரசேகர் உள்ள நுழைஞ்சு அவர் பங்குக்கு ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாரா. அது என்ன அப்படின்னு விசாரிச்சோன்னா, ஜான் ஆரோக்கியசாமி மீதான அதிருப்தி, மதுரை மாநாட்டுக்கு முன்னதாக கேரவன் வேன் அருகே நடந்த சண்டை, இது எல்லாத்தையும் விலாவரியா தெரிஞ்சுக்கிட்ட SAC விஜய்க்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறாரு. அதில் கட்சியோட 2வது மாநாடு நடக்கும் போதே இத்தனை பிரச்சனை வெடிக்குது, சண்டை ஓவரா நடக்குது, ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா, இந்த இடத்துல தான் நீ உஷாரா இருக்கணும்ப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மாநாட்டுக்கு ஆதவ் அர்ஜுனா மட்டுமே 25 கோடி செலவு செஞ்சதா சொல்றாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் வெளியே நிறைய வசூல் செஞ்சிருக்கிறாங்க. டிவி ஓனர் ஒருவர்கிட்ட பெருந்தொகையை வாங்கி இருக்கிறாங்க. அதனால மாநாட்டு வரவு செலவு கணக்குகளை எல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும், இப்பவே தப்பா இருக்கிறதையெல்லாம் சரி செய்யணும்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு செஞ்ச பவுன்சர்கள் பற்றியும் SAC பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறாராம். விஜய்க்கு பவுன்சர்களாக வந்தவர்கள் துபாய் நிறுவனத்தை சேர்ந்தவங்க. இந்த நிறுவனத்துக்கு மட்டும் 2.5 கோடி கொடுக்கப்பட்டிருக்கான். பவுன்சர்களுக்கு மட்டுமே 2.5 கோடி செலவாகுமா என்ன? இது ரொம்ப சந்தேகமா இருக்குதே அப்படின்னு விஜய்க்கு SAC கூடவே ஒரு தகவலையும் அனுப்பியிருக்கிறாராம். இந்த பவுன்சர்கள் தான் விஜய்க்கு இப்போ பெரும் குடைச்சலாகியும் இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து மதுரைக்கு விஜய் சென்றது முதல் திரும்ப வந்தது வரை இந்த பவுன்சர்கள் தான் முழுமையா கூடவே இருந்தவங்க. விஜய் மாநாட்டில் ரேம்வாக் வரும்போது தொண்டர் ஒருவரை பவுன்சர்கள் ஈவு இறக்கமே இல்லாம தூக்கி அடிச்ச சர்ச்சை மெல்ல மெல்ல பெருசாயிட்டே வருது. அதையும் கோடிட்டு காட்டி இருக்கிறார் SAC. இத்தனை விஷயங்களும் நாளை நடத்தக்கூடிய பனையூர் பஞ்சாயத்துல விலாவரியா பேசப்பட இருக்குதாம். இந்த பஞ்சாயத்துக்கு பின்னாடி விஜயுடைய தாவேகாவுல பிரளயம் வெடித்தாலும் ஆச்சரியமில்லை அப்படிங்கிறது நம்ப தகுந்த வட்டாரங்கள். பார்க்கலாம் எரிமலை எப்படி வெடிக்கும் என்பதை.